ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எக் பஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பஃப் ஷீட்டு கூட நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னும் காட்டியிருக்கேன். எக் பஃப் பண்ணுறதுக்கு முதல்ல முட்டையை வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். மாவு பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து சீனியும் சேர்த்துக்க போகிறேன். சீனி வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இல்லைன்னா நெய் ஏதாவது நம்ம சேர்த்து நல்லா இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இது ஊறிட்டு இருக்கவே சரி, நம்ம வந்து ஸ்டஃபிங்க்கு என்னென்ன ரெடி பண்ணுமோ அதை ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு வந்து லைட்டாக வந்து இடித்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தா தக்காளி, அப்புறம் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வந்து ஒரு சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து அதிகமாக ஆயில் போடக்கூடாது. ஏன்னா ஸ்டஃபிங் நம்ம உள்ளே வைக்கும் போது அப்புறம் ஆயில் ரொம்ப இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆயில் வந்து இது கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஆயிலே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து இஞ்சி பூண்டு வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை, அப்புறம் உப்பு, மிளகாய்த்தூள், அப்புறம் எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே தக்காளியும் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் சிம்மில் போட்டு மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் வந்து சீக்கிரமாக சுலபமாகவே ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சோம் இல்லையா, இதை வந்து எடுத்து இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா வந்து மாவு வச்சுட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒட்டுற மாதிரி இருந்தால் நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துகிட்டு அப்புறம் வளர்த்து எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து ஒன்று சேர நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். வெண்ணெய் வந்து தேவையான அளவு வெண்ணெயை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா வளர்த்து எடுத்துக்க போகிறோம். இதை வந்து என்ன ஷேப்பில் வளர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபோல்ட் பண்ண வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வளர்த்து எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து ஒரு கோட் ஃபுல்லாகவே நம்ம வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் திக்காகவே அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டரை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். மாவு தூவிட்டு நான் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து ஃபோல்ட் பண்ணதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். ஃப்ரீசரில் வச்சா ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் அதுக்குள்ளேயும் எடுத்து நீங்கள் பண்ணலாம். இதே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சும் நீங்கள் வந்து உள்ளே வைக்கணும். நீங்கள் கொஞ்சம் நேரம் நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து திரும்பவும் வளர்த்து எடுத்துக்கப்புறம் எதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு திக்காகிடும். ஸோ நம்மளுக்கு அடுத்தது வந்து வளர்க்குறதுக்கு ரொம்பவே சுலபமாகவும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஒவ்வொரு லேயராக வந்து பஃப் ஷீட் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நம்ம வளர்க்கும் போது தான் அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு பஃப் வரும். இப்போ பார்த்திங்கன்னா 2வது தடவையும் அதே மாதிரி வளர்த்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். திரும்பவும் வந்து அதே மாதிரி வளர்த்து எடுத்துக்க போகிறேன். இது வந்து 3வது தடவையாக வளர்க்குறேன். 3வது தடவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம புக்கு மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிட்டு மாவு தூவிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் வந்து பட்டர் அப்ளை பண்ணி அங்கேயும் மாவு தூவிட்டு மடக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதையும் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இதையும் வந்து ஒரு 10-15 நிமிஷம் போல் நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். 2ஆக கட் பண்ணி இதையும் நம்ம வந்து தேவைக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பஃப் ஷீட் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நல்லா இந்த மாதிரி வளர்த்துட்டு 4ஆக கட் பண்ணிக்க போகிறேன்.
இந்த ஓரங்கள்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணாமையும் பண்ணலாம். பட் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லேயர்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பஃப் வந்து நம்ம எலும்பி வரும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஓரங்களையும் கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா பட்டர் பேப்பர் வந்து ஒவ்வொரு லேயர்லேயும் வச்சு இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு நான் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். பஃப் ஷீட் முன்னாடி நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே பண்ணி வச்சது அதுக்காக தான். கொஞ்சம் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக பண்ணேன். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் இப்போ வந்து முட்டை பஃப் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஷேப்பில் வேணுனாலும் எக் பஃப்க்கு வந்து ஷேப் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடக்கி விட்டுக்கிட்டேன். இதே மாதிரி எல்லா ஷேப்லேயும் நான் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வேறு வேறு ஷேப்பில் பண்ணிக்க போகிறேன். இப்போ எல்லா பஃப்பும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அதனால் ஒரு 10 நிமிஷம் அது ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. அதுக்கிடையே பார்த்திங்கன்னா பஃப்புக்கு மேலே வந்து நம்ம நல்லா ஷைனிங்காக கோல்டன் கலரில் நம்மளோட பஃப் வந்து கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எக் வாஷ் வந்து நீங்கள் வந்து பஃப்க்கு மேலே கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எக் வாஷ் வேணாம் அப்படின்னா பாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து பால் தான் சேர்த்துக்கிறேன். ஆனால் பால் விட நீங்கள் எக் வாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களோட பஃப் வந்து மேலே ரொம்ப ஷைனிங்காக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அவனில் வச்ச பஃப்பும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கிடையே நம்ம சட்டிலையும், அதாவது ஓவன் இல்லாதவங்க சட்டியில் எப்படி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு காட்ட போகிறேன். இது வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நம்ம வந்து ஓவனில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கேப் விட்டு வைப்போம். ஸோ வந்து உங்களுக்கு உள்ள ஸ்டஃபிங் வெளியே வராது. பட் சட்டியில் பொரிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுல்லாகவே சீல் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சீல் பண்ணிவிட்டு பஃப்பை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம பொரிக்கும் போது பஃப்போட டேஸ்ட்லாம் குறையாதுங்க. ரொம்பவே சூப்பராக, ரொம்ப சாஃப்டாக, பர்ஃபெக்டாக இருந்தது பஃப்பு. ரொம்ப நல்லா வந்தது சட்டியில் பொரிச்சதுமே. உங்ககிட்ட அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்படியும் நீங்கள் பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் அதையும் வந்து ஒரு சின்ன கிளிப் வந்து இது கூட வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பஃப் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது வந்து சட்டியில் பொரிச்ச பஃப்புங்க, இது வந்து அவனில் செஞ்சது. ரெண்டுமே ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.